ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்பவங்கள் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயன் படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ரொம்ப காமாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க தனுஷ் அவரோட ஃபேமிலி எல்லாருமே. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட பெரிய தம்பி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் அவரே இன்வால்வ் ஆகி அது மூலயமா ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அது எப்படி அவங்க லைஃப்பை பாதிக்குது, அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, என்ன நடக்குது, அதில் என்ன ட்விஸ்ட்லாம் இருக்கோ அதுதான் படத்தோட கதை. தனுஷ் உண்மையிலே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அது சூப்பராக ஒரு மாதிரி காமாக ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் காளிதாஸ் அப்புறம் சந்தீப் அவங்களோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அவங்களோட ஆக்டிங்கு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். என்னென்னா எந்தத்தையுமே லேகே இல்லை. சும்மா எப்படி ஆரம்பிச்சதோ படம் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் முடிஞ்சிது. துஷாரா அவங்க தான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஒரு ஃபைட் சீன் வரும். அதாவது இந்த விக்ரம் படத்தில் அந்த ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட்டில் இவங்க தான் மேஜராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பயங்கரமாக போயிட்டு இருக்கும். எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே ஒரு கப்பில் டீ போட்டு தனுஷ்கிட்ட கொடுத்து எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கா சக்கரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குற மாதிரி ஒரு சும்மா ஒரு சீன். அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த சீன்லாம். செகண்ட் ஹாஃபில் வர சில ஃபைட் சீன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட்டப்பில் செல்வராகவன் அவங்களாம் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே வேறு லெவலில் எடுத்துருக்காங்க. துஷாரா அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. அது உண்மையிலே அது நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி எந்தளவுக்கு இதுவாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் வருது, நம்ம அங்கே ஸ்பாட்டில் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுது. பயங்கரமாக பண்ணிடுறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் துஷாராவுக்கு இது ஒரு லைஃப் டைம் ரோல் மாதிரி பயங்கரமாக இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்ஜே சூர்யா எல்லா படம் போல தாங்க, சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஆள். நல்ல பயங்கரமான ரோல், ஒரு கேங்ஸ்டர் ரோல் மாதிரி சூப்பராக இருந்தது உண்மையிலே. செல்வராகவன் அவர் படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவரோட ரோல் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, அவரோட ரோல் கடைசியாக கொஞ்சம் இதுவாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்ஃபில்லாக இது பண்ணியிருக்கலாம், ஃபுல் ஃப்ளெட்ஜாக. ஆனால் நல்லா இருந்தது அவரோட ரோல். மாதிரி படத்தோட ஃபீல் சொல்லணுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புதுப்பேட்டை, இந்த வட சென்னை அதே மாதிரி தான் இருக்குது படம். படத்தோட சில டைலாக் நம்ம கேட்கும்போது கூட வட சென்னை படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த படத்தோட ஃபீல் படத்தில் அப்படியே இருக்குது. உண்மையிலே டைரக்ஷனாக படம் சூப்பர். ஏஆர் ரகுமான் படத்து சும்மா மியூசிக்கு வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரகுமான் சொல்லலாம். எல்லா பாட்டுமே சும்மா வேறு மாதிரி இருந்தது. கடைசியாக அந்த போகி போகி சாங் சில ஸ்டெப்லாம் சிங்கிள் ஷாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக இந்த படம் யாராச்சும் அண்ணன் தம்பி தங்கச்சியாக போயிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த படம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் உண்மையாக சிரிச்சிட்டே சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் சில ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்குது, நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது மற்றபடி படம் உண்மையிலே நல்லா இருந்தது. என்ன ஒரு இதுனா ஸ்டார்டிங்கில் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட் அது அப்படியே விட்ட மாதிரி இருக்கும். அது கடைசியாக நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது கிளைமேக்ஸில் ஏதாச்சும் அந்த போர்ஷனுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் படம் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இந்த பிளட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா போய் தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே பிளட்டு அது மாதிரி தான் இருக்குது. ஒரு டீசெண்டான படம் ராயன். நீங்கள் நல்லா பசங்களாக நம்மளை மாதிரி இருந்தீங்கன்னா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப இந்த ரத்தம் அந்த மாதிரி ரொம்ப ராவாக இருக்க மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது உங்களுக்கான படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஏதோ படம் பார்த்தேன், அதுலேருந்து ரிவ்யூ மாதிரி சும்மா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே, பை. என்னடா இவன் மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே, யாருமே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் தான் வீட்டில் சும்மா இருந்தேன். சரி அப்படியே போய் படம் பார்ப்போமேன்னு போயிட்டு படத்தை பார்த்தேன். சரி நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு அப்படியே அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நானே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் இதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.